வணக்கம் தலைவா, சூப்பரு. இன்னைக்கு தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குங்க. என்ன அந்த அறிவிப்பு, எப்படியெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க, யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி முழுவதுமாக கிடைக்கும், இவற்றை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 1/1/2026 முதல் தேர்தலில் ஒரு வாக்குறுதியை கொடுக்க போகிறாங்க. நகைக்கடன்கள் தள்ளுபடி. தங்க நகை பார்த்திங்கன்னா அதோடைய விலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுதுங்க. கிட்டத்தட்ட 1,08,000 வரைக்கும் இப்போ ரீச் ஆகிடுச்சு. ஸோ மேலும் நகைக்கடன்கள் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ட்டு தமிழக அரசு முயற்சிட்டு வந்தாலும் நகையுடைய ரேட் ஏறிச்சு. அதையும் கருத்தில் கொண்டு ஸோ இது எப்போ வேணாலும் ஏற்ற இறக்கங்கள் மாறுபடும். இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறா தகவல் வந்திருக்குங்க. நகைக்கடன்களை முழுவதுமாக தள்ளுபடி செஞ்சிடலாம். ஸோ இதுக்கப்புறமா அடுத்து வைக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து கொடுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த நகைக்கடன்களை பார்த்திங்கன்னா தமிழக அரசு சென்ற 2021 செய்ததை போல் இந்த ஆண்டும் நகைக்கடன் தள்ளுபடியை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த தங்க நகை கடன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியலை அரசு தரப்புலேருந்து வெளியிட போகிறாங்க. நகைக்கடன் தள்ளுபடி எப்பயுமே தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டே சொல்லாது போல் 5 சவரனுக்கு உள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா முழுவதுமாக தள்ளுபடி கிடைக்கும். 5 சவரனுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா அது பகுதி அளவு தான் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசி தேதி அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இந்த நகைக்கடன்களை எல்லாமே வாங்கிறதுக்கு ஒரு டெட்லைன், இதுதான் கடைசி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் எல்லார் மத்தியிலுமே இருக்குது. என்றைக்கு இந்த நகைக்கடன்கள் எல்லாமே நம்ம இறுதியாக வாங்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் மக்கள் மத்தியிலுமே ஒரு கேள்விக்குறிகள் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ இந்த டெட்லைன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நகைக்கடன்களை வாங்கிறதுக்கு உண்டான டெட்லைன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜனவரி வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா தேர்தல் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஜனவரி பிப்ரவரி எண்டில் எல்லாமே தேர்தல் டேட் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி எல்லாமே இருக்காது அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் எந்த ஆட்சிக்கு வந்தாலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாக நம்ம மக்களுக்கு இருக்கும். ஸோ திமுகவுடைய வாக்குறுதிகளாக இருந்தாலும் சரி, அதிமுகவுடைய வாக்குறுதிகளாலும் சரி, டிவிகேவுடைய வாக்குறுதி எதாக இருந்தாலும் சரி, அதில் நகைக்கடன்களை தள்ளுபடி, விவசாய கடன்களை தள்ளுபடி, இது தள்ளுபடி அப்படின்ற ஒரு முக்கியமான குறிக்கோள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. இதனால் நகைக்கடன்களை இப்போ இருந்தே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வங்கிகளில் மக்கள் எல்லாமே குவிஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்தந்த பேங்க்கு தாங்க இப்போ நகைக்கடன்களை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. சில பேங்க்கில் பார்த்திங்கன்னா முழுவதுமாக நகைக்கடன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5 சவரன் வரைக்கும் பார்த்திங்கன்னா நகைக்கடன்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துலேருந்து 4.5 லட்சம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நகைக்கடன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு. நகைக்கடன்களை தள்ளுபடி முழுவதுமாக செய்ய போகிறாங்களா, பகுதியளவு செய்ய போகிறாங்களா அப்படின்ற ஒரு இதுக்கு நகைக்கடன் எத்தனை பேர் பெற்றிருக்காங்க கூட்டுறவு வங்கிகளில் அப்படின்ற ஒரு பட்டியலை தயாரிக்கும் பணிகள் எல்லாமே போயிட்டுருக்கு மக்களே. ஸோ இது ஒரு அவசரமாக நம்ம சொல்லலாம். நகைக்கடன் தள்ளுபடியை பற்றி 10 கோடிக்கு மேலே பார்த்திங்கன்னா மக்கள் இதில் பயன் பெற போகிறாங்க. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி சில முக்கியமான நபர்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வங்கியில் ஆர்பிஐ பார்த்திங்கன்னா புதிய ரூல்ஸ் எல்லாமே போட்டுருச்சு. நகைக்கடன்கள் இனி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படும். ஸோ நகைக்கடன்கள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே உடனுக்குடன் கொடுக்கப்பட மாட்டாது. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் இந்த நகைக்கடன்களை கொடுப்போம். ஆனால் இந்த 8 வங்கியில் வச்சுருக்கிறவங்க அனைவருக்குமே நகைக்கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்திருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதேபடியோ கண்டிப்பாக நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. இதற்கான பட்டியலையும் அரசு தரப்புலேருந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம் மக்களே. ஸோ கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கியமான தகவல்களை நீங்கள் அறிஞ்சிக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.